ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதம் 36. ஏவம் மித்ர சகம்சப்த்வா பதிலோக பராயணா தத் அஸ்தீனே சமித்தே அக்னேன பிராஷ்ய பர்தோர்கதிம் கதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏவம் இவ்வாறாக மித்ரசகம் சௌதாஷ மகாராஜனை சப்தபா சபித்த பின் பதிலோக பராயண அவளது கணவருடன் செல்ல விரும்பி தத் அஸ்தினே தன் கணவரின் எலும்புகளை ஸ்மித்தே அக்னோ எரியும் நெருப்பில் பிராஷ்ய வைத்த பின் பர்து தன் கணவரின் கதிம் சென்ற இடத்திற்கு கதா அவளும் சென்றாள். இவ்வாறாக பிராமணரின் மனைவி மித்ரசகன் என்ற சௌதாச மகாராஜனை சபித்தாள். பிறகு தன் கணவருடன் செல்ல விரும்பிய அவள் தன் கணவன் இல்லாத உலகத்தில் வாழ முழுமனதுடன் விரும்பாத அவள் நெருப்பை மூட்டி தன் கணவரின் எலும்புகளை அதில் போட்டு தானும் தீக்குளித்து தன் கணவர் சென்ற இடத்திற்கு சென்றாள். பதம் 37. விஷாபோ துவாதச அப்தாந்தே மைதுனாய் சமுத்யதக விஜ்ஞாப்ய பிராமணி சாபம் மகிஷ்யா ச நிவரிதக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். விசாப சாபம் நீங்கியதும் துவாதச அப்த அந்த 12 ஆண்டுகளுக்கு பின் மைதுனாய தன் மனைவியுடன் உறவு கொள்ள சமுத்யத சௌதாசன் தயாரான போது விஜ்ஞாபிய அவருக்கு ஞாபகமூட்டினாள் பிராமணி சகம் பிராமண பெண்மணியால் கொடுக்கப்பட்ட சாபத்தை. மகிஷ்யா ராணியால் ச அரசர் நிவாரித தடுக்கப்பட்டார். டிரான்ஸ்லேஷன். 12 ஆண்டுகளுக்கு பின் வசிஷ்டரின் சாபம் நீங்க பெற்ற சௌதாச மகாராஜன் தன் மனைவியுடன் குழந்தைக்காக உறவு கொள்ள விரும்பினார். ஆனால் பிராமண பெண்ணின் சாபத்தை பற்றி ராணி நினைவு கூர்ந்து அவரை தடுத்தாள். பதம் 38. அத ஊர்த்வம் ச தத்யாஜ ஸ்திரீ சுகம் கர்மணா அப்ரஜாக வசிஷ்டஸ்தத் அனுஜ்ஞாதோ மதயந்தியாம் பிரஜாம் ஹதாத். வேர்ட் பை வேர்ட் மீனிங். அத்த இவ்வாறாக ஊர்த்வம் வெகு விரைவில் ச அவர் அரசர் தத்யாஜ கைவிட்டார் ஸ்திரீ சுகம் உடல் உறவு சுகத்தை கர்மனா விதிவசத்தால் அப்ரஜா மகன் இல்லாமல் இருந்தார் குழந்தை இல்லாமல் இருந்தார். வசிஷ்ட மாமுனிவர் வசிஷ்டர் தத் அனுஜாத ஒரு மகனை பெறுவதற்கு அரசரால் அனுமதிக்கப்பட்டு தமயந்தியாம் சௌதாச மகாராஜனின் மனைவியான தமயந்தியின் மூலமாக பிரஜா ஒரு குழந்தையை அதாத் பெற்றார். டிரான்ஸ்லேஷன். இவ்வாறு அறிவிக்கப்பட்ட பின் எதிர்கால உடல் உறவு சுகத்தை கைவிட்ட அரசர் விதிவசத்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமலேயே இருந்தார். அதன் பிறகு அரசரின் அனுமதியுடன் மாமுனிவரான வசிஷ்டர் தமயந்தியின் மூலமாக ஒரு குழந்தையை கொடுத்தார். பதம் 39. சவை சப்த சமகர்ப்பம் அபிப்ரன்ன வியஜாயத ஜக்னே அஸ்மனோ உதரம் தஸ்யாக சோ அஸ்மகஸ்தேன கத்யதே. வேர்ட் பை வேர்ட். சா அவள் தமயந்தி வை உண்மையில் சப்த 7 சமா ஆண்டுகள் கர்ப்பம் கர்ப்பத்திலுள்ள குழந்தையை அபிப்ரத் தொடர்ந்து தாங்கி வந்தாள். நா இல்லை வியஸ்ஜாயத பிரசவித்தாள். ஜக்னே அடித்தார். அஸ்மனா ஒரு கல்லால். உதரம் கர்ப்பப்பையை. தஸ்யா அவளுக்கு. ச ஒரு மகன். அஸ்மகன் என்ற பெயரால். தேன இதனால். கத்தியதே அழைக்கப்பட்டான். டிரான்ஸ்லேஷன். தமயந்தி 7 ஆண்டுகளாக குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்த போதிலும் அவளுக்கு பிரசவம் ஏற்படவில்லை. எனவே வசிஷ்டர் அவளது கர்ப்பப்பையை ஒரு கல்லால் அடித்தார். இதனால் குழந்தை பிறந்தது. இதன் காரணமாக குழந்தை அஸ்மகன் அதாவது கல்லிலிருந்து பிறந்தவன் என்று அழைக்கப்பட்டான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 9 அம்சுமானின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 36, 37, 38 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.